கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த கர்த்தனாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமானவர்களே, இந்த அருமையான கர்த்தனாலே நாம் யாவரும் ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் சிலாக்கித்தை பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு முதலாவது நன்றி சொல்லுவோம். இந்த வேளையிலே கூட தேவனுக்கு மகிமையாக அருமையான இந்த கர்த்தர் தொழுகையை துவக்கமாக நாம் நம்முடைய பாடல் புத்தகத்தில் 114வது பாடலை நாம் உற்சாகத்தோடு பாடுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாரும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாரும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கட்டணம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கட்டணம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஜெபிக்கலாம். எங்கள் ஈசமுள்ள பரலோக பிதாவே, உன்னதத்தில் வாசமாயிருக்கிறவரே, இது அருமையான உங்கள் நாளிலும் கூட நாங்கள் ஒரு சிலராக ஒன்று கூடி உம்மை ஆவியோடும் உங்கள் தொழுதும் சாக்கியத்தை பெற்றமைக்காக நன்றியோடு கொடுத்திருக்கிறோம். இப்பொழுதும் தகப்பனே, உமது வார்த்தை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். அநேகர் இதை கேட்கத்தக்க வாய்ப்பளித்தாரும் கேட்டு உள்ளத்து திறந்தள்ளும். இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக இந்த நாளிலே நாம் யாவரும் தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க தேவன் நமக்கு தந்த தேவருக்காக நாம் தேவன் நினைச்சிருவோம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நாம்
பருவத்தின் தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். பாருங்கள், அநேகர் ஏதோ உலகத்திலே ஜீவிக்கிறோம் என்ற எண்ணத்திலே, அதாவது விருதாவாக என்னதான் வாழ்க்கை என்று சொல்லி அந்த எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டதாக நாம் அல்ல. நாம் தேவன் மீது நம்பிக்கை வைத்த மக்களாக இருக்க வேண்டுமா? பாருங்கள், சாலமோன் ஞானி தமிழ் நீதிமொழிகள் புத்தகத்தில் எழுதும் பொழுது பாருங்கள், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துக்கு நான் திருப்புவோம். 5ஆம் வசனம் வாசிக்கலாம். பாருங்கள், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழியிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை சேவைப்படுத்துவாராம். நாம் யாருமே நம்முடைய சுய புத்தியின் மேல் நினைச்சுக்கொள்ளலாம் சாயக்கூடாது. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே நாம் தேவனை சார்ந்தவர்களாக, பரலோகத்து தேவன் மீது நம்பிக்கையுள்ள மக்களாக நாம் என்ன செய்யணுமாம்? முழு இதயத்தோடும் நாம் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருக்க வேண்டுமா? ஏன் நாம் அவருடைய பிள்ளைகள். என்றைக்கு கிறிஸ்துவுக்கு பிறந்தோமோ அன்றைக்கே நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். ஆகவே நம்முடைய சரீரம் அனைத்துமே அவருக்கு சொந்தமானது. ஆகவே நாம் அவரை நம்பி ஜீவிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். துலகத்தை அல்ல. இன்றைக்கு அநேகே மனிதனை நம்பி ஜீவிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். மனிதன் நம்புவது எந்த விதத்தில் நியாயம்? பாருங்கள், மனிதன் ஒரு சாதாரண மனிதன் தான். ஆகவே தேவனுடைய வார்த்தை கூறுவது பாருங்கள், மனிதனை நம்புவது அது விருதா என்று சொல்லி சங்கீதக்காரி தாவீது சொல்லும் பொழுது பாருங்கள், சங்கீதம் 60ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாருங்கள், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதான். மனுஷனை நம்பி நாம் துலகத்திலே ஜீவிக்க உண்மைதான். இன்றைக்கு வேலை செய்கிறோம், ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், அங்கு அந்த மனிதன் தான் மேனேஜராக இருக்கிறார். அது உலக வாழ்க்கை ஜீவியம். ஆனால் அவனையே நம்பி நாம் ஜீவிக்க முடியாது. நாம் பரலோகத்து தேவை நம்பி நாம் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு உலகத்தில் நாம் ஜீவிக்கிறோம் என்று சொன்னார். இன்றைக்கு கூட நாம் அனைவருமாக ஒன்று கூடி பரலோகத்து தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஒரு முகத்தோர் பார்க்கிறோம் என்றால் யாருடைய கிருபை? பரலோகத்து தேவனுடைய கிருபை. ஆகவே அவரைத்தான் நாம் நம்பி இருக்க வேண்டுமே தவிர மனுஷனை நம்பி அல்ல. ஏனென்றால் தேவன் இல்லாமல் மரத்தில் இருக்கிற ஒரு இலையும் கூட கீழே விழாதான். பாருங்கள், தேவன் எல்லாவற்றையும் அறிவார். ஆகவே நீங்கள் நானும் பரலோகத்து தேவனை நம்பி ஜீவிக்க வேண்டும், கர்த்தரை நம்பி ஜீவிக்க வேண்டும். கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், சங்கீதக்காரி தாவீது சொல்லும் பொழுது அதே சங்கீதம் 40ஆம் அதிகாரத்தை திருப்பலாம். பாருங்கள், முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். பாருங்கள், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதைக் கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவானாம். கர்த்தரையே நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் தாவீது சங்கீதக்காரர் மிக அழகாக கூறார்கள். கர்த்தரையே நம்பி ஜீவிக்கிறவன் பாக்கியவான்கள். இன்றைக்கு நாம் ஜீவன் இருக்கும் மறுத்தினால் பல தேவனுடைய கிருபைதான். இறைமையை புழுங்கும்போது இறைமைய 3ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவ சுத்த கிருபையா.
அவரைத்தான் நாம் சார்ந்திருக்க வேண்டும். அவரை நாம் நம்பி ஜீவிக்க வேண்டும். இந்த உலகத்தை அல்ல. இன்றைக்கு எத்தனை பேர் பாருங்கள், பணத்தை நம்பி ஜீவிக்கிறார்கள். காசே தான் கடவுளடா. ஆம், நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு திறமை இருக்கிறது, சம்பாதிக்கிறேன், அந்த பணத்தை வைத்து என்ன செய்கிறேன், சுகபோகமாக வாழ்கிறேன். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் பாருங்கள். எத்தனை பேர் தேவனை நம்புவது கிடையாது, தேவனை விசுவாசிப்பது கிடையாது. இனி அநேக தேவனில் சொல்லக்கூடிய மக்களாயிருக்கிறார்கள். சங்கீதக்காரர் தாவீது சொல்லும் பொழுது சங்கீத 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது பாருங்கள், தேவனில் என்று யார் சொல்வானாம், மதிக்கற்றவன், அறிவில்லாதவன், புத்தி இல்லாதவன் தன்னை செய்வானாம், தேவனில் என்று சொல்வான். பாருங்கள், தேவன் இல்லை என்று மதிக்கற்றவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனுமில். அந்த உலகத்தை அப்படித்தான் இருக்கிறார்கள். தேவன் நோக்கி பார்ப்பது கிடையாது. தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். பாருங்கள், நாம் அப்படிப்பட்ட மக்கள் அல்ல. இன்றைக்கும் கூட நம் அறிவனமாக ஒன்று கூடி பலவத்து தேவனை தொழுதுக்குள்ள வந்திருக்கும் சொன்னால் தேவனுடைய சுத்த கிருபை, தேவனுடைய கிருபை தான். ஆகவே நீங்கள் நானும் தேவனை சார்ந்தலாகி தேவன் மீது நம்பிக்கையுள்ள மக்களாக வேண்டும். உலகத்தை அல்ல, உலக பொருளே அல்ல. பாருங்கள், இன்றைக்கு உலகில் அநேக ஐஸ்வர்யவான்கள் தங்கள் ஐஸ்வர்யத்தை நம்பி ஜீவிக்கிறார்கள், தங்கள் சொந்த நிலைகளை நம்பி ஜீவிக்கிறார்கள். தேவனின் செய்ப்பு எழுதுதலை அவர் நோக்கி பார்ப்பது கிடையாது. லூக்கின் சுவிசேஷத்திலே 12ஆம் அதிகாரத்தில் சம்பவித்தன வாசினா பாருங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் லூக்கா 12ஆம் அதிகாரம் 16லிருந்து 21 வரை வாசிக்கலாம் பாருங்கள். அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவர் நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று சொல்லி என் ஆத்துமாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். தேவன் அவனை நோக்கி, மதிக்கேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவர்கள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்று ஆமரிமாறேன். இந்த கனிகள் அப்படித்தான். தேவனுக்கு பார்ப்பது கிடையாது, தேவனுக்கு பிரியமாக ஜீவிப்பது கிடையாது. இப்போ இந்த ஐஸ்வர்யவான் பாருங்கள், தனக்கு இருந்த நிலத்தை போய் பார்க்கின்றான். அந்த நிலத்திலே என்றைக்கு விளையாத அளவுக்கு அந்த வருடம் தானியங்கள் நிறையாய் விளைந்திருந்தது. அதை பார்த்தவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அடடா, இவ்வளவு காலமாக இப்படி விளைச்சல் கிடையாது, இன்றைக்கு இவ்வளவு நிலம் விளைந்திருக்கேன் செய்தானாம். தன் வீட்டிலே வந்து தனக்கு இருந்த அந்த களஞ்சியங்களை, சிறிதான இந்த களஞ்சியங்களை எடுத்துவிட்டு பெரிதான களஞ்சியங்களை வைத்தானாம். பெரிதான களஞ்சியங்களை வைத்து அவன் என்ன செய்தான், இந்த தானியங்களை அறுவடை செய்து அதை கொண்டு வந்து அந்த களஞ்சியத்திலே சேர்த்து வைத்தான். அநேக பொருட்கள் அநேக ஆண்டுகளுக்கு அவைகள் போதுமானதாக இருந்ததாம். அந்த அளவுக்கு அவன் தானியங்களை விளைந்து தானியங்களை சேமித்து வைத்து தன்னோடு கூட பேசினான். ஆத்மாவோடு பேசுகிறான். ஆத்மாவே, நீ கவலை பாருங்கள், ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்ப உனக்காக தன்னோடு பேசுகிறான், தன் பிள்ளைகளோடு பேசுகிறான், நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக இது அநேக வருடங்களுக்கு போதும் என்று சொல்லி தன் ஆத்மாவோடு பேசுகிறான் பாருங்கள். அப்படி தேவன் அவனை பார்த்து சொல்கிறார், மதிக்கெடுனே, இன்றைக்கு உன் ஆத்மா இந்த ராத்திரி எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்துக்கலாம் என்னவா மாமரிமாள் என்று கனிகரப்படுத்தான். உலக பொருள்கள் மீது, தங்களுடைய சொந்த பணத்தின் மீது, தங்கள் உலக காரியங்களின் மீது நம்பிக்கை அப்படி அல்ல. நாம் தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். பல தேவனும் நம்பிக்கை இருந்தால் மாத்திரம்தான் நாம் பாய்க்கானாக இருக்க முடியும்.
தேவன் நம்மை பார்க்கிறார். இன்றைக்கு நாம் இந்த அளவுக்கு ஜீவிக்கிறோம் என்றால் தேவன் செய்த கிருபை, தேவன் செய்தார். ஆகவே தான் சங்கீதக்காரை தாவி சொல்லும் பொழுது தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறவன் பாக்கியவான். பாருங்கள், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்கள், பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பெலிஸ்தீரிலே ஒரு மனிதன் இருந்தான். அவன் காத்தூரை சேர்ந்தவன். அவன் பேர் கோலியாத். அவனை குறித்து வாசிக்கும் பொழுது பாருங்கள், அவன் என்ன செய்வானாம், தினந்தோறும் இஸ்ரவேல் மக்களிடத்தில் வந்து என்னோடு கூட சண்டை பிடிப்பவன் யார், என்னை ஜெயிப்பவன் யார் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தாவனாம், அவன் கேலி செய்து கொண்டு இஸ்ரவேல் மக்களோடு கூட யுத்தம் பண்ண ஆயத்தமாக இருந்தான். வாசிக்கலாம் பாருங்கள், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் திருப்பவும். அப்பொழுது 17ஆம் அதிகாரம் 3-4 வாசிப்பார். அப்பொழுது காத்தூரானாகிய கோலியாத்தின் பேர் ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 சாணுமா. 6 முழம் என்று சொன்னார் 1 முழம் 1.5 அடி. அது 6 முழம் என்பது 9 அடி இருக்கும். பாருங்கள், 9 அடிக்கு மேலே 1 சான் உயரம். அந்த அளவுக்கு அவன் உயரமாயிருப்பான். பெரிய மனிதனாக இருப்பானான். அவனை பார்த்தாலே பயப்படுற அளவுக்கு இருப்பானாம். அவன் பேர் கோலியாத். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலானே வெண்கலமாயிருக்குமா. அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவருடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டின் அழகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பானான். அவனுக்கு வேலைக்காரன். அவன் பரிசை பிடித்து கொண்டு அந்த கோலியாத் முன்னால் வந்திருப்பானான். அவன் என்ன செய்வானா கோலியாத் பாருங்கள், அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள். அவன் என்னிடத்திலே வரட்டும். அவன் என்னோடு யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காராயிருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொலை செய்வேன். ஆனால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காராயிருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி தினந்தோறும் இஸ்ரவேல் மக்களிடத்தில் வந்து அவர் சொல்லுவானா. பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான நிலை. இஸ்ரவேல் மக்கள் அந்த கோலியாத்தை பார்த்து பயந்து கொண்டிருந்தார்கள். அவனை இப்போ யார் ஜெயிப்பது, அவனை இப்போ யார் கொல்லுவது? எல்லாரும் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அவன் தினந்தோறும் 40 நாட்கள் பாருங்கள், வாசிக்கலாம் 14ஆம் வசனத்திலே, அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பானாம். 40 நாட்கள் ஒவ்வொரு நாளும் வந்து இஸ்ரவேல் மக்களை பார்த்து, என்னோடு கூட யார் சண்டை போடுகிறவன், என்னை கொன்று என்னை என் தலை வெட்டுகிறவன், அப்படி செய்தால் நாங்கள் எல்லாரும் பெலிஸ்தர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேலைக்காராயிருப்போம். அல்லது நான் இஸ்ரவேல் ஜனத்தில் யாராவது ஒருவனை கொன்று அவன் தலை வெட்டி போடும் பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் எங்களுக்கு வேலைக்காரிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தினந்தோறும் கற்றுக்கொள்ளுதானா. இது தாவீது பார்த்தான், தாவீது கவனித்தான். தன்னுடைய சகோதரத்திலே கூற, நான் போய் அந்த கோலியாத்தை கொள்ளுவேன், அந்த கோலியாத்தோடு கூட சண்டை போடுவேன் என்று தாவீது தன்னுடைய அண்ணன் மாறிச்சு. அப்பொழுது தாவீது அண்ணன் சவுலித்தில் வச்சுக்கிறான். பாருங்கள், வாசிக்கலாம். அதே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 31 தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். சவுல் ராஜாவாக இருந்த காலத்திலே சவுலிடத்தில் இப்போ சொன்ன பொழுது சவுல் நினைச்சுகிறான், தாவீதை அழைக்கின்றான். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார். அப்பொழுது அவன் அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி,
இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகி நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன்றான். தாவீது வந்து சவுலை கேட்கிறான், அவனை குறித்து நீங்கள் கலங்காதீர்கள், அவனை குறித்து நீங்கள் பயப்பட, நான் போய் அவனோடு யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி தாவீது சவுல் சொன்னார். அப்படி சவுல் என்ன சொல்றார் பாருங்கள். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். சவுல் சொன்னான், நீ சின்ன பையன், நீ ஒரு இளைஞன், வாலிபன், உன்னால் அவனோடு நினைச்சுவிடாதான் சண்டை போட முடியாது, அவர் பெரிய யுத்த வீரன், உன்னால் முடியாது என்று சொல்லி சவுல் தாவீது சொன்னவர். தாவீது சொன்னார் பாருங்கள். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியனாகி நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். தாவீது தேவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தான். தேவன் மீது முழு மனதோடு அவன் விசுவாசித்தான். தேவன் என்னை பாதுகாப்பார், தேவன் அந்த பெலிஸ்தனிடத்திலே அந்த கொரியாரத்தில் என்ன செய்வார், வெற்றி பெற செய்வார் என்று சொல்லி தாவீது சிறு வயதாக இருக்கும் பொழுது தேவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் பாருங்கள். அது மட்டும் தாவீது சொன்னது. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பிவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்பிப்பார் என்றான். அப்படி சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தனோடு இருப்பார் என்றான். தாவீது சொன்னான், கர்த்தர் என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பிவித்தார். ஆக சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கு தப்பிவித்த தேவன் இந்த பெலிஸ்தன் கைக்கு தப்பிவிக்காமல் போவாரா? என்னை தப்பிவிப்பார், என்னை பாதுகாப்பார் சொல்லி தேவன் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தான். ஆகவே சவுல் சொன்னான், சரி போ, அவனுடைய என்ன செய், யுத்தம் பண்ணி என்று சொன்னான். அதற்கு பிற்பாடு பாருங்கள், சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்கள் உடுத்தி வைத்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலைமையில் போட்டு ஒரு கவசத்தை அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரத்தை கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததனால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இது அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு அவைகளை கலந்து போட்டான். சவுல் தாவீதுக்கு என்ன செய்தான், அந்த பெலிஸ்தனை போல தலைக்கு ஒரு கவசம், உடம்புக்கெல்லாம் ஒரு கவசம் போட்டு அனுப்பித்தான். ஆனால் தாவீதுக்கு அது பிடிக்கவில்லை. அது எனக்கு பிடிக்காது, அது எனக்கு நாட்டம் இல்லை, அது எனக்கு அப்பியாசம் இல்லை சொல்லி என்ன செய்தான், அதை கலைந்து போட்டு விட்டு என்ன செய்தான் பாருங்கள். தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பாய்ப்பையில் போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தனுடைய போனான். பாருங்கள், தாவீது ஆடு மேய்க்கும் போது அவன் கையில் ஒரு அடைப்பான் பையை போட்டிருப்பானான். அந்த அடைப்பான் பைக்குள்ளே 5 கூழாங்கலை எடுத்து அந்த பைக்குள்ளே வைத்து அவன் ஒரு கவனை கையில் எடுத்துக்கொண்டு அந்த பெலிஸ்தன் முன்னால் போய் நிற்கின்றான். அப்பொழுது கோழியை தெரிந்து சொல்றார் பாருங்கள். பெலிஸ்தன் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சமுத்திரமுள்ள ரூபமான சிவந்த மேனுள்ளவனாக இருக்கிறதுபடினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தானான். அந்த கோலியாத் தாவீதை பார்த்து, இவன் இளைஞனாயிருந்தான்,
அவன் எபிரேயனாய் இருந்தபடினாலே, இஸ்ரவேல் ஜனத்தில் இருந்தபடினாலே அவன் பார்ப்பதற்கு அழகாகி சிவந்த மேல் இருந்ததை பார்த்தார். ஆனாலும் அவனை அசட்டை செய்தான். இந்த கோலியாத் தாவீது அசட்டை செய்து, நீ என்னை தடியோடு வருகிறாயே, நான் நாயா, என்னை தடியில் அடிப்பாயா என்று சொல்லி தாவீதை பார்த்து அவன் சபித்தான். அது மாத்திரமில்லை, அந்த கோலியாத் சொன்னது பாருங்கள். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காற்று மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்து இஸ்ரவேலுடைய இராணுவங்களில் தேவனாசிரியர்களுடைய கர்த்தரின் நாமத்தில் இவரிடத்தில் வருகிறேன். தாவீது கோலியாத்தை பார்த்து பயப்படவில்லை. ஏனென்றால் தாவீது தேவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தான். ஆகவே தாவீது சொன்னான், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடு வருகிறாய், நான் அப்படி இல்லை, என் தேவன் மூலமாக வருகிறேன், என் தேவன் நாமத்தினால் இடத்தில் வருகிறேன் சொல்லி தாவீது தேவன் மீது நம்பிக்கை வைத்து அந்த கோலியாத் என்பதாக போய் நிற்கின்றான். அடுத்து நடந்ததை பாருங்கள். தாவீது, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பாராம். கோலியாத்தை பார்த்து தாவீது சொன்னான், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என்னுடைய கைக்கு ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காற்று மிருகங்களுக்கு கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேல் தேவன் ஒருவர் உண்டென்று இந்த பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்களாம். தாவீது பாருங்கள், அன்றைய நேரத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக, அந்த பெலிஸ்தன் முன்பாக தேவனுக்கு அவன் ஒரு சாட்சியாக, நான் உன்னை கொல்லுவேன், கர்த்தரதை செய்வான், நான் உன்னை கொன்று தலையை வெட்டும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தேவன் ஒருவர் உண்டு என்று நம்புவார்கள் என்று சொல்லி தேவனை விசுவாசிப்பது சொல்லி தாவீது அங்கு சொல்கிறார் பாருங்கள். அதே போல தாவீது பாருங்கள், தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர்கள என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றாம். பலூத்தின் தேவன் பட்டயத்தினால் ஈட்டினால் ரட்சிக்கிறவர்கள, தேவன் அவருடைய வார்த்தையினாலும் ரட்சிக்கிறவர். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய உபதேச சட்டத்து மூலமாக தேவன் ரட்சிக்கிறவர். அது வந்திக்கு கூட அந்த தாவீது தேவனை குறித்து அங்கு அருமையான சக்தி சொல்கிறார். தேவனோடு கிடைக்கிறார், தேவனை பார்த்துக்கொள்வார். யுத்தம் கர்த்தருடையது. இன்றைக்கு நான் அல்ல, என் சுய பலத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தினால். யுத்தம் கர்த்தருடையது, அவர் என்னை செய்வார், என் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் சொல்லி என்ன செய்ய பாருங்கள். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையில் அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலை வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால் அவன் தரையிலே முங்குப்புறா பாருங்கள். தாவீது ஈட்டினாலோ கத்தினாலோ போய் சண்டை போடவில்லை. உடனே என்ன செய்தான்? தன் கையிலே வைத்திருந்தானே, தன் அடைப்பானில் வைத்திருந்தானே, அடைப்பத்தில் வைத்திருந்தானே, கூழாங்கல்லில் ஒன்று எடுத்து அதை கவிழிலே வைத்து அந்த கவுனை சுழற்றி அவன் வீசும் பொழுது அந்த கல் அந்த கோலியாத்து நெற்றியிலே போய் பதிந்தது. உடனே அவன் கீழே விழுந்து விட்டான். நெற்றியிலே அந்த கல் பதிந்தால் என்னாகும்? உடனே மயக்கமாகி அவன் கீழே விழுந்த பிற்பாடு தாவீது நினைச்சுதான் பாருங்கள். இவ்விதமாய் தாவீது ஒரு கவினினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டமில்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தனில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்துப்பான் என்று சொல்லி பெலிஸ்தர் கண்டு ஓடிப்போனார்களாம். பாருங்கள், தாவீது செய்த காரியம் பாருங்கள். ஒரு சாதாரண கவுனின் மூலமாக
ஒரு கல்லின் மூலமாக கோலியாத்தை ஜெயித்தான். கோலியாத்தை கொன்று போட்டான். பெலிஸ்தர் பயந்து ஓடினார்கள். தன் தலைவன் செத்து போனான் என்று சொல்லி பயந்து தேவன் இப்படியாக இஸ்ரவேல் மக்களை தாவீதின் மூலமாக காப்பாற்றினார். தாவீதின் மூலமாக பாதுகாத்து தாவீது தேவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தான். ஆகவே தேவன் நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது தேவன் அற்புதமாக, ஆச்சரியமாக, வியக்கத்தக்கதாக ஒரு பெரிய காரியத்தை செய்தார். அதே போல நீங்களும் நானும் தேவனும் நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவனுமே பாதுகாப்பார். அவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை ஆஸ்வதிக்கிறவர். வேதத்தில் வாசிக்கும் பொழுது 147 சங்கீதத்துக்கு நாம் திருப்பம் பாருங்கள். 147 சங்கீதம் 8 வசனம் பாருங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மலையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருகச்சீவர்களுக்கு கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தால் விருப்பமாகிறார். வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவரின் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆஸ்வதிப்பார். அவரும் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவாராம். பல்லூத்து தேவன் இப்படி நம்மை நடத்துவாராம். ஆகவே தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவன் பறவைகளை எப்படி பாதுகாக்கிறார்? காகங்களுக்கு தேவன் எப்படி உணவு கொடுக்கிறார்? அவைகள் அறுப்பதும் இல்லை, விதைப்பதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்ப்பதும் இல்லை. ஆகவே நம்மை பாதுகாப்பாக இருக்காரா? நம்மை நேசியாமல் இருப்பாரா? ஆகவே நாம் முற்றிலுமாக தேவன் நம்பிக்கை வைக்க வேண்டும். எப்படி தாவீது தேவன் நம்பிக்கையை வைத்து அந்த கோலியாத்தை கொன்று இஸ்ரவேல் மக்களை பெலிஸ்தரிடத்திலிருந்து பாதுகாத்தாரே, அதே போல தேவன் நம்மை பாதுகாப்பார். ஆகவே தேவன் நம்பிக்கை. ஆகவே தான் நீதிமொழியை சாலமோன் சொல்லும் பொழுது நாம் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் நம் முழு இதயத்தோடும் நம் கர்த்தரின் மேல் நம்பிக்கை இருந்தால் தேவன் நம்மை ஆஸ்வதிக்க பராமரிமாறு. தர்மையான வேளையிலே நாம் தேவன் மீது நம்பிக்கை வைத்தால் தேவன் நம்மை பாதுகாப்பர் என்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள தேவன் வாய்ப்பினை தந்திருக்கிறார். எப்படி தாவீது கோலியாத்தை கொன்று பெலிஸ்தரிடத்திலிருந்து இஸ்ரவேலை காப்பாற்றது போல நம்மையும் தேவன் காப்பாற்றுவார். அது தேவன் வார்த்தைக்கு நாம் பயந்திருப்போம். தேவன் நம்பிக்கை இருப்போம். தேவனை நாம் பார்க்க முடியாது, பார்த்தது கிடையாது. ஆனால் தேவன் வார்த்தையை நாம் நம்பி அதற்கு நாம் கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமாக ஜீவித்தார். தேவனின் அதிகமாக ஆசிரிப்பார். தேவன் தாழ்ந்த வசனத்தையும் கேட்டு நம் மனதை ஆசிரிப்பார். பாருங்கள், உங்கள் அன்பார்ந்த கவனத்துக்கு என் நன்றியை சொல்கிறேன். இது கேட்டு நீங்களும் கூட மற்றவர்கள் கேட்கும்படி செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோம். இறக்கும் நிறைந்தங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளும் இந்த வசனங்களை கேட்கத்தக்கதான வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கத்தக்கதை கொடுத்த கிருபிக்காக தோற்றிருக்கிறோம். அநேகர் இதை கேட்டு சத்தியத்திற்கு செவிசாய்க்க உண்மை நம்பிக்கை வைக்க வாய்ப்பளித்தார். காத்துக்கொள்ள பெறப்படுத்தும் இயேசுவின் நாம செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.